நாமக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ ட்ரிபிள் முடிச்சுட்டு சென்னையில் நெட்வொர்க்கிங் ஜாப் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வேலை பிடிக்காம யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கேயும் 3 வருஷத்தோட சம்பளத்தை கொடுக்க காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை அவங்களுக்கு பிடிக்கல, சம்பளம் கொடுக்காம வளர்ந்துருவான் அப்படின்னு அவர் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவர் 3 மாசத்தோட சம்பளம் பேலன்ஸ் கேட்கும்போது உனக்கு உன்னோட சம்பளத்தை கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரவாயில்ல, நீங்க என்னோட சம்பளத்தை வச்சு உங்க கம்பெனியை டெவலப் பண்ணிக்கோங்க, என்கிட்ட திறமை இருக்கு, இந்த அமௌண்ட்டை எப்படி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வேலையை விட்டுட்டு வந்த பின்னாடி அவரோட பழைய சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. இவரோட பழைய சேனல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறது. அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 தான். நெக்ஸ்ட் மந்த் மானிடைசேஷன் என்னபிள் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால சேனலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிடைக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. ஃபைனலாக கொரோனா டைமில் ஆரம்பிச்ச அந்த சேனல் தான் கோவிந்த் டாக்ஸ். இப்போ இவரோட சப்ஸ்கிரைபர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதை பற்றி கோவிந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அப்போ வேலையை விட்டுட்டு வரலாட்டி இப்போ இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.